ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஓவன் பேக்டு சிக்கன் தம் பிரியாணி அதுக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சிக்கன் தம் பிரியாணின்றதுனால சிக்கன் ஒரு 1/2 kg எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கான இந்த ரெசிபி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் அதோடு மட்டும் இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். எல்லா மெத்தடையும் கீழே போயிட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முடிஞ்சதும். ஸோ தட் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நான் ரெடிமேடாக கிடைக்கிற ஃப்ரைட் ஆனியன்ஸ் எடுத்திருந்தேன். சூப்பராக இருந்துச்சு, ஆக்சுவலாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒருவேளை அது கிடைக்கல அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற ஆனியன்ஸே ஒரு 4-5 ஆனியன்ஸை டீப் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் இதை விட அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இது இருந்ததுனால நான் யூஸ் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்கு வந்து கட்டியான தயிர் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டில் எடுத்துக்கணும். ஸோ இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பார்க்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சால்ட் 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாறு இறங்கணும். அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா டெண்டரைஸ் ஆகி சாஃப்டாக வந்து ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருந்தேன். நல்லா ஒரு கலருக்காக ப்ளஸ் ஸ்மெல் போகிறதுக்காக. இது வந்து காரப்பொடி 2 டேபிள் ஸ்பூன். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து சிக்கன் மசாலா ஷான் பிராண்டோடையது சிக்கன் பிரியாணி மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன். பிரியா சிக்கன் மசாலா அண்ட் மட்டன் பிரியாணி மசாலா, அதாவது கரம் மசாலா இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஸ்மூத் அண்ட் பேஸ்ட் பண்ணியிருந்தது. கர்ட் வந்து ஒரு 1/2 கப்பு. இது டீப் ஃப்ரைடு ஆனியன்ஸு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினாவுடைய அந்த மிக்சர் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஆயிலும் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ அந்த ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ தட் அந்த மசாலா அந்த சிக்கனோட சேர்த்து நல்லா பிசையணும். சால்ட், காரப்பொடி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே சேர்ந்து வரணும். அதுக்காக நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. நல்லா அந்த வெங்காய பக்கோடாக்கு நம்ம பிசையும் இல்லைங்களா, எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு மிக்ஸ் இதுக்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த சிக்கனோட மசாலா எல்லாம் சேர்ந்து வரும். உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல மசாலா இருந்து ஒரு இடத்துல மசாலா இல்லாமல் அந்த மாதிரி இருக்காமல் நல்லா வரும். மசாலாலாம் பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அலுமினியம் ஃபாயில் இல்லைனா கிளிங் ரேப், பிளேட் டைட்டாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் லிட்டு க்ளோஸ் பண்ணி நீட்டாக கவர் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சுருங்க. இந்த சிக்கன் பிரியாணிக்கான ரெசிபிக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு 4 கப்ஸ், அதாவது 400 grams ஆல்மோஸ்ட் எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து ஒரு 20 minutes வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இதுக்கான மசாலா எல்லாமே நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். அந்த ரைஸு அதுக்கான மசாலா ஐட்டம்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது பட்டை, ஏலக்காய், லவங்கம், புதினா, கொத்தமல்லி, ஜாதி, பத்திரி, 2 டேபிள் ஸ்பூன் நெய், சால்ட்டு, லெமன் ஜூஸ் இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம அரிசியை வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். அதாவது 65% அரிசி வேக வச்சா போதும். பாஸ்மதி ரைஸ் ரொம்பவே குயிக்காக ஊறிடும். ஸோ 20 minutesக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். அந்த பாஸ்மதி ரைஸ் ஒரு பக்கம் சோக் ஆகிட்டு இருக்கட்டும். அதோடு சேர்த்து நம்ம ஓவர் நைட்டாக எடுத்து வச்சுருந்த, அதாவது மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து பார்த்துட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் ஒரு 5 minutes ரூம் டெம்பரேச்சருக்கு வரும். இது வந்து நான் ஒரு பாத்திரத்தில் அதாவது 3/4 அளவுக்கு நான் வாட்டர் ஃபில் பண்ணி அந்த வாட்டர் கொதிக்கும் போது நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது அரிசிக்கான அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வாட்டர் கொதிக்கும் போதே எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அந்த வாட்டரில் அதோடய ஃப்ளேவர்லாம் இறங்கி வரும். ஸோ அந்த லிஸ்ட்டுக்கு எல்லாமே நான் வந்து சைடில் கொடுத்துருப்பேன் முன்னாடியே. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ சால்ட் முக்கியமாக ஆட் பண்ணணும் அந்த தண்ணியில். ஸோ தட் அந்த அரிசியில் வந்து உப்பு கொஞ்சம் டேஸ்ட் வரும். லெமன் ஜூஸ் மறக்காமல் பிழிஞ்சுக்கோங்க இந்த அரிசி வேகும் போது. ஸோ தட் அரிசி வந்து ஒயிட்டாக நல்லா வரும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் எதுக்காக எடுத்திருக்கேன்னா, அந்த தம் பிரியாணி பண்ணும்போது அந்த தம் பிரியாணிக்கு ஃப்ளேவர் பண்ணுறதுக்காக அதை எடுத்திருந்தேன். ஸோ இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம நல்லா தண்ணி வந்து ஒரு 3-4 கொதி வரணும். அப்போ தான் வந்து ரைஸ் ஆட் பண்ணணும். நல்லா ரைஸ் ஆட் பண்ணி ரொம்ப வந்து கலரி விடாமல் 1 or 2 times கலரி விட்டுட்டு வேக வைங்க. அதோடு சேர்த்து ஓவனையும் நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதாவது 450 degree Celsiusக்கு நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 20-25 minutes ஆச்சு ப்ரீஹீட் ஆகிறதுக்கு. ஸோ 450 degree Celsius நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணணும். ஸோ அரிசியெல்லாம் இந்த மாதிரி கொதிக்கும் போது மேலே வரணும். அந்த மாதிரி ஒரு 3-4 times மேலே வந்து 10 minutes, ஒரு 10 minutesக்குள்ளேயே நம்ம எடுத்துடணும். 65% to 75% அரிசி வேகினா போதும், ரொம்பலாம் வேக தேவையில்லை. நம்ம தம் போடுறதுனால அதுலேயே வேகிடும். ஸோ அதுக்கு தம் போடுறதுக்கான ட்ரேயில் வந்து நம்ம சிக்கன்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நீட்டாக இந்த மாதிரி.
ட்ரேயில் வந்து நம்ம அரிசி வேகிறதுக்கு முன்னாடி சிக்கன்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அரிசி வந்து வெந்த உடனே நம்ம கொலண்டரில் ரைஸ் அந்த வாட்டர்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு உடனே நம்ம இதில் வந்து ரைஸை ஷிஃப்ட் பண்ணிடணும். டைம் வந்து நம்ம கேப்பே கொடுக்கக்கூடாது, இல்லைனா ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 65% ஆஃப் அந்த ரைஸ் தான் வந்து நான் வேக வச்சுருந்தேன். பாருங்கள், டக்குன்னு நான் எடுத்து ஃபில்டர் பண்ணி ஒரு கோலண்டரில் நான் ரைஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த சிக்கன் மேலே வந்து நம்ம ரைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு பாருங்கள். வெந்தும் வேகாமல் மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம தம் போடும்போது அதுவும் வெந்து சிக்கனோட நல்லா உதிரியாக வரும். ஸோ ரைஸ் வந்து சுட சுட அந்த சிக்கன் மேலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். கேப் இல்லாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி கூட விட்டுக்கலாம் லாஸ்ட்டில். ஸோ தட் அந்த கேப் இல்லாமல் ஃபில் ஆகி வரும். ரைஸ்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி புதினா அந்த கட் பண்ணி வச்சுருந்த தூவிட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஒரு 1/2 கப் தாராளமாகவே விடுங்க. அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் டேஸ்ட் இந்த பிரியாணிக்கு. நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் நல்லா மேலே வந்து தூவி விட்டுட்டு நம்ம அந்த மிக்சர் எடுத்து வச்சுருந்தாங்களா, கெவ்டா வாட்டர் ஒரு 4-5 ட்ராப்ஸு, ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல், சேஃப்ரானும் ஆப்ஷனல். இந்த 3மே ஆப்ஷனல் தான். பட் பிரியாணிக்கான அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் ஆட் பண்ணியிருந்தேன் சேஃப்ரான் வாட்டர். இது வந்து ஃபுட் கலர் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கெவ்டா வாட்டர் ஒரு 4 ட்ராப்ஸ் தான். அதுக்கு மேலே விட்டால் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். பிரியாணியோட டேஸ்ட் வந்து கம்மியாயிரும். ஸோ ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுங்கள். இது வந்து சிக்கன் மேரினேட் பண்ணது அந்த பாத்திரம் வந்து ஒரு 1/2 கப்பை விட கம்மியாக தண்ணி எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து லாஸ்ட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ஸோ தட் ரைஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரைஸ் நல்லா வெந்து சூப்பராக வரும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சோடனே டக்குன்னு நம்ம இந்த அலுமினியம் ஃபாயில் போட்டு ட்ரே வந்து அந்த ரைஸு அந்த சிக்கன் மிக்சரை நல்லா க்ளோஸ் பண்ணி ஏர் வந்து வெளியே லீக் ஆகாத அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம தம் போட்டுடணும். ஓவனில் கீழே இருக்கிற அடியில் இருக்கிற ரேக்கில் வச்சுருங்க. அந்த அலுமினியம் ட்ரே வந்து பேலன்ஸ்க்காக ஒரு பெரிய அலுமினியம் ட்ரேயில் வச்சுருந்தேன். ஸோ 450 டிகிரி செல்சியஸ்க்கு இந்த ஓவன் வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு. நான் கீழே இருக்கிற அந்த ரேக்கில் வச்சு 25 மினிட்ஸ் 450 டிகிரி செல்சியஸில் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 20 மினிட்ஸ் 420 டிகிரி செல்சியஸில் நான் தம் போட்டிருந்தேன். அது வந்து இந்த டைமில் வந்து நம்ம ஓவன் வந்து ஓப்பனே பண்ணக்கூடாது. லாஸ்ட்டாக வந்து ப்ராயில் மெத்தட் யூஸ் பண்ணி, அதாவது லோயர் ப்ராயில் மெத்தடில் ஒரு 5 மினிட்ஸ் தம் போட்டிருந்தேன் மேலே ரேக்கில் வச்சு. ஸோ தட் தம் ஆகிறதுக்காக ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு பிரியாணி அன்றைக்கு. ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் வந்து உங்களுக்கு வேகாத அந்த டவுட்லாம் கண்டிப்பாக வேண்டாம். சூப்பராக வெந்து ஈஸியாக நல்ல பஞ்சு மாதிரி வரும். இந்த பிரியாணியோடைய அவுட்கம் இப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து 450 டிகிரியில் நம்ம ஓவன் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ் ஸ்ட்ரைட்டாக அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டெம்பரேச்சர் வந்து ஒரு 420 டிகிரி செல்சியஸ்க்கு கொண்டு வரணும். அதில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் அந்த ட்ரே வந்து ஜஸ்ட்டு மேலே ரேக்கில் எடுத்து வச்சு டக்குன்னு ஓவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் ப்ராயில் லோ மெத்தடில், அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தம் போட்டுடணும். இது வந்து லாஸ்ட்டாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரே மேலே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ யூஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ளேவருக்காக. ஸோ இப்படி தான் நான் சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்ப வந்து கிளறி எடுக்காமல் கொஞ்சம் ஜென்டலாகவே எடுங்க. ஸோ தட் ரைஸ் வந்து உடையாமல் வரும். சிக்கன்லாம் நல்லாவே சூப்பராக வெந்து வந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு டவுட்டு இருந்துச்சு லைட்டாக முன்னாடிலாம், இந்த மாதிரி ரா சிக்கன் வச்சா வேகுமா அப்படின்னு. ஆனால் ரொம்பவே சூப்பராக வெந்து இருந்துச்சு. ஈவன் சிக்கன் ட்ரம்ஸ்டிக்ஸ் கூட இதே ப்ராசஸில் வெந்து நல்லா சூப்பராக வந்துச்சு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அன்றைக்கி வந்து எனக்கு ரைத்தா பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் இருந்துச்சு. கத்திரிக்காய் பச்சடி பண்ணுறதுக்கு டைம் இல்லை. மேபி வேணும்னா நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணி அதுக்கான ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே அதாவது முஸ்லீம்ஸ் வீட்டிலலாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்தால் கத்திரிக்காய் ரெசிபியோடு சேர்த்து ரைத்தாவும் வச்சுட்டு சாப்பிடுங்க. ஸோ தட் கம்ப்ளீட் மீல் கிடைக்கும் நம்மளுக்கு.
பேக்டு சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃப்ளேவர் தான். ஸோ அன்றைக்கி வெளியே எடுத்துகிட்டு போய் நான் ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ எங்களுக்கு ஸ்னோவெல்லாம் போயிடுச்சு, ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனதுனால நல்லாயிருக்கு வெளியே. நான் இந்த மாதிரி வெளியே எடுத்து வச்சு ஃபோட்டோ உங்களுக்கு வீடியோக்காக இது மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னுடைய வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.